بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்தினிலே அதன் பலனை அடைந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவின் தினத்தினிலே உங்கள் முன்னால் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தாண்டில் கொண்டாட்டமும் மறுமையில் திண்டாட்டமும். ஏன் இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்காக எல்லா வசதிகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நன்றி, வணக்கம் என்ற நன்றியை மட்டும்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அவன் வழங்கிய திருக்குர்ஆனிலே பல்வேறு கட்டளைகளையும் அறிவுரைகளையும் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அப்படி வழங்கப்பட்ட இந்த வேதத்திலே எந்த ஒரு இடத்திலேயும் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக, மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்காக, இந்த உலகத்திலே இன்பத்தை அனுபவிப்பதற்காக புத்தாண்டு தினத்தினிலே ஒரு வருடம் பிறக்கின்ற போது அதன் முதல் தேதியிலே, அந்த முதல் நொடியிலே கொண்டாட்டங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டவில்லை. அப்படி சொல்லி காட்டி இருந்தால் அதை இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு நாமும் தயாராக இருப்போம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகளையும் போதனையும் வழங்கினார்களோ, அந்த அறிவுரைகளிலேயோ போதனைகளிலேயோ இந்த புத்தாண்டை நீங்கள் இப்படி கொண்டாடுங்கள் என்று அவர்கள் நமக்கு வழிகாட்டியதில்லை. இந்த உலகத்திலே பல்வேறு சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை இறைவனை ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக, நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹ் வழங்கிய அவன் வேதத்திலே
சொல்லி காட்டப்படாத இந்த புத்தாண்டின் கொண்டாட்டங்களை அவன் சொல்லுக்கு எதிராக செயல்படுத்தி காட்டுவது, இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நாம இதை எப்படி கொண்டாடுகின்றோம் என்று கொஞ்சம் பார்க்கணும். பிற சமூகங்களிலே இதை கொண்டாடுவதிலே நாம் எந்த அக்கறையும் காட்டவில்லை, எந்த வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை, எந்த மறுப்பையும் நாம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் காட்டித்தராத ஒரு வழிமுறையை காட்டித்தந்தது போல கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம சமுதாயம் இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சமுதாயம், இறைவன் வழங்கிய வேதம் குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சமுதாயம், அதில் சொல்லப்படாத விஷயங்களை வரிந்து கட்டி கொண்டு செய்வதுதான் மிக வேதனையாக இருக்கின்றது. அல்லாஹ் தனது திருமறையிலே மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், நேரத்துல தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நமக்கு அப்படிதான் கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது. மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று. அப்ப நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த தொழுகையை, அந்த 2 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ, அதை நாம் தொழுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. எவ்வளவுதான் ஃப்ரீயா இருந்தாலும், நண்பர்கள் கூட பேசிக்கொண்டிருந்தாலும், பணிகளிலே இருந்தாலும் கூட தொழுகை நேரம் என்று வந்துவிட்டால் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதில் அதிகமான நன்மை இருக்குது. அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறாங்க, நம்ம கடையிலேயோ நம்ம வீட்டிலேயோ அந்த நேரத்துல தொழுது கொள்ளலாம். ஆனால் இப்படி வலியுறுத்தி சொல்லப்பட்ட இந்த 5 நிமிடம், அதிகபட்சம் 5 நிமிடம் இருக்கின்ற தொழுகைக்கு நேரம் ஒதுக்குவதற்கோ அதை தொழுவதற்கோ மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. மூமின்களா இருக்கக்கூடிய மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் பல மணி நேரங்கள் செலவு செய்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களையோ இன்னும் பிற கொண்டாட்டங்களையோ கொண்டாடுவதிலே இவர்கள் நேரம் கணக்கு பார்ப்பதில்லை. ஃபஜ்ர்ல ஆரம்பிச்சு இஷாக்குள்ள 5 வக்து தொழுவ முடிஞ்சிருது. நம்மால் செய்யக்கூடியதான் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் 12 மணி அந்த கடைசி வினாடி எப்படி பூர்த்தியாகுமோ, எப்பொழுது பூர்த்தியாகுமோ என்று எதிர்பார்த்து கொண்டு அந்த நேரத்திலே தன்னுடைய கொண்டாட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கூட்டம் கூட்டமாக கூடிக்கொண்டு ஒரு இடத்திலே பொதுமக்களுக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டு இந்த கொண்டாட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஈமான் கொண்டவர்களும் இறைவன் ஒருவன் என்று நம்பியவர்களும் குர்ஆனை வேதமாக நம்பியவர்களும் அந்த நேரத்திலே தங்களுடைய நேரத்தை அங்கே செலவு செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாமா இல்லையா? விடிய விடிய அந்த கொண்டாட்டத்திலே ஈடுபட்டு விடிய எப்பொழுது விடியுமோ அந்த நேரத்தில் அவன் உறங்குவதற்கு வீட்டுக்கு வர்றதை பார்க்கிறோமே. அப்ப இந்த சமுதாயம் எதை முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றது? அப்போ இறைவன் சொன்ன செயலுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய சமுதாயமாக இது இருக்குதா இல்லையா என்பதை நம்ம சமுதாயத்து பெற்றோர்கள் உணர வேண்டும். ஏன் நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி போகின்ற போது அவர்கள் நாம தான் வழிகாட்ட வேண்டும். அப்ப நாம அதுல கவனமாக இருந்தால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட முடியும். அப்ப நம்முடைய சமுதாயம் இதிலே புரண்டு போய் நிக்குதே. புத்தாண்டிலே மட்டுமா, எந்த விதமான கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி, இன்று அல்லாஹ் நமக்கு காட்டித்தந்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமே. இது சம்பந்தமாக நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே சொல்லுவதற்காக என்ன பதிலை நாம் வைத்திருக்கின்றோம் என்று என்றைக்காவது நாம் சிந்தித்து இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த கொண்டாட்டங்களை பற்றி சொல்றாங்க, இந்த புதுமைகள் புத்தாண்டுகளை பற்றி, புத்தாண்டு இந்த கொண்டாட்டத்தை பற்றி இல்லாம எல்லா விதமான கொண்டாட்டங்களையும் பற்றி சொல்லுகின்ற போது நாம இப்ப உரை வாசிச்சோமே, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கித்தாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதியு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த இது வாசிச்சோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்கள் சபையிலே உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் இந்த வசனத்தை தான் முதல்ல பேசிட்டு அப்புறமேல உரைக்கே போவாங்க. ஏன்? அந்த அளவிற்கு இந்த புதுமைகள் இருக்கின்றதே, இது நாளை மறுமையிலே நம்மளை நரகத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்பதிலே கவனமாக இருந்தார்கள். அதனால தான் அந்த வசனத்துல சொல்லப்படுகின்றது,
உரைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும். உரைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம். ஆனால் அந்த வேதம் சொல்லுகின்றதை நாம் புறக்கணித்து ஒரு பக்கமா போயிட்டு கொண்டிருக்கோமே. அதே போல வழிகாட்டுதலில் சிறந்தது முகம்மதின் வழிகாட்டுதலாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களோ, காட்டிக் கொடுத்திருக்கின்றார்களோ, அதற்கு மாற்றமாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமே. செயல்களில் தீயவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவையாகும். செயல்கள்ல தீய செயல் எதுமா மார்க்கத்தின் பெயரால புதிதாக உண்டாக்குவது என்று சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு செயலை செஞ்சுட்டு இது நம்ம மார்க்கத்தில் இருக்கிறது தான், நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறதான்னு மக்கள் சொல்லிடுவாங்க. அதனால சொல்றாங்க, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது எல்லாம் எதுங்க? செயல்களில் தீயது. எல்லா இது போன்ற மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் சேர்ப்பதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே. அப்போ புதுமை என்ற பெயரிலே, புத்தாண்டுகளை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி நாமும் அதை செய்து கொண்டிருக்கின்றோமே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலுக்கு எதிரானதாக இருக்கின்றதா இல்லையா? இப்ப இதையெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அதுபோல இந்த ஹதீஸின் அடிப்படையிலே இந்த புத்தாண்டுகளை கொண்டாடக்கூடிய அந்த மக்களை எவ்வளவு தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவு புதுமையான செயல்களை அதிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது நாம பார்க்கிறோம், கொண்டாட்டம் என்ற பெயரிலே கூட்டம் கூட்டமாக, கும்பல் கும்பலாக பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகளிலே, சாலைகளிலே குழுமி என்ன செய்யறதுங்க? அந்த இரவு 12 மணி இந்த கடக்கின்ற போது 2 சைபர் வரும். அந்த 2 சைபர் வந்த பிறகு ஒரே வெடியை போட்டு பட்டாசுகளை கொளுத்தி கொண்டாடி கூத்தடிச்சு கும்மாரம் அடிச்சு ஓ என்று கத்தி பைக்குகளிலும் கார்களிலும் சாலைகளிலே வலம் வருவதை நம்ம பார்க்கிறோம். இது இந்த மாதிரி செய்யணும் என்று என்றைக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களா? இது நாம் செய்கின்றோமே, நம்முடைய சமுதாயத்து பிள்ளைகள் செய்கின்றதே. அதே போல இது போன்று கொண்டாட்டங்களிலே இவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த வெடிக்கின்ற வெடி இருக்க, அது அந்த ஊரே குப்பையாக்கி விடுவதை பார்க்கின்றோமா இல்லையா? இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கிழக்கு கடற்கரை சாலையில முக்கியமான இடங்களில இந்த கொண்டாட்டங்களுக்காக இவர் பொதுமக்கள் இப்படி குழுமி இருந்து வெடித்து பாத்தீங்கன்னா அந்த குப்பைகளை, இந்த அளவிற்கு குப்பைகள். அது மட்டுமில்லாமல் நேற்று இந்த கொண்டாட்டத்தை பற்றி சொல்லுகின்ற போது காவல்துறை அறிவிக்குது, ரொம்ப பாதுகாப்பான முறையில எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த புத்தாண்டு மிக அழகாக கொண்டாடப்பட்டு இருக்கின்றது. தமிழ் என்று உயர்த்தி பேசுகின்ற இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு சம்பந்தமில்லாத ஆங்கிலேயர்கள் கொண்டாடக்கூடிய இந்த புத்தாண்டை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு எந்தவித அசம்பாதமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மக்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு தெரியுமா? சென்னையில் அந்த இடத்துல மட்டும் 21,000 போலீஸ் பாதுகாப்பு. அப்புறம் எப்படி அசம்பாவிதம் வரும்? இப்படி அங்கு கூடியிருக்கின்ற மக்களுக்கு அதிகமான காவல்துறை அங்கே பாதுகாப்பு வழங்கிவிட்டு எந்தவித அசம்பாவிதம் இல்லை இப்படின்னு சொல்லிக்கிட்டா எப்படி? அதிகாரிகள் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு 1600 அதிகாரிகள் காவல்துறையோட தகவல் இது. அப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இது எப்படி கொண்டாட்டமாக? அப்படி காவல்துறையோ இல்ல அதிகாரிகளோ அங்க இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுவான். இப்படி ஒரு கட்டுப்பாட்டோட நடக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்வது? அதே மாதிரி கேளிக்கை விடுதிகளில் பார்க்கிறோம், பெரிய பெரிய கேளிக்கை விடுதிகளில் 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்களில புத்தாண்டுகள் என்ற பெயர்களில பணத்தை டோக்கன் போட்டு பணத்தை வசூல் பண்ணி அங்க மேடை போட்டு கூத்தடிக்க வேண்டியது, கும்மாளம் அடிக்க வேண்டியது. வருஷம் ஃபுல்லா இந்த விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூட்டமா இருக்கும், மற்ற நாள் எல்லாம் ஓச்சலா தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி நாட்கள் எப்படி வருமானத்தை எடுக்கிறது? அன்றைய தினங்களில
யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த லைசன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லைசன்ஸ் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆண்களா பெண்களா வாங்க ரூம் இருக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதிகமான கட்டணங்களை வசூல் பண்ணி அங்கே விபச்சாரங்கள் அரங்கேற்றப்படுவதை நம்ம பார்க்கிறோமே. அப்ப இது போல சட்டத்திற்கு புறம்பாக விபச்சாரங்களை அரங்கேற்றுவது கொண்டாட்டமா, மகிழ்ச்சியா? இது யாருக்கு மகிழ்ச்சி? யார் பணம் காசு வச்சிருக்கிறாங்களோ, இன்ப துன்பங்களை பற்றி யார் கவலைப்படாமல் இருக்கின்றார்களோ, இம்மை மறுமையை பற்றி யார் கவலைப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த மகிழ்ச்சி. இப்படி செஞ்சுவிட்டு இதை எப்படி மகிழ்ச்சி என்று சொல்ல முடியும், ஒரு கொண்டாட்டம் என்று சொல்ல முடியும்? அதே மாதிரி இந்த துபாயில பாத்தீங்கன்னா உலகமெங்கும் இந்த இது கொண்டாடப்படுகின்றது. இஸ்லாமிய நாடு என்று சொல்லுகின்ற இந்த துபாயில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புர்ஜ் கலீஃபான்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்களே, அந்த புர்ஜ் கலீஃபால அங்க என்னென்ன அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் நடக்குது பார்க்குறோம். அந்த 12 மணிக்கு டிவியில செய்தியில போடுறோம், 12 மணிக்கு பல்வேறு விதமான ஆயிரக்கணக்கான விதமான வேடிக்கைகள் அங்கே அரங்கேற்றப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த அவ்வளவு பெரிய டவரில, அவ்வளவு பெரிய கட்டிடத்துல கட்டி இருக்கிறான, ரூம் ஏற்படுத்தி வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறான, யாரு போய் அங்க குடியிருக்கா? யாரு சொன்னா, யார் அரசாங்கத்திற்கு பணத்தை கணக்கு காட்டாம அதிகமான முறையில சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க, அங்க போய் ரூம் எடுத்து பிளாட் எடுத்து தங்கி இருக்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி இடங்களில் கூட இது போன்ற விபச்சாரங்கள் நடப்பதை நம்ம பார்க்கிறோமே. இது கொண்டாட்டமா? மார்க்கத்திற்கு முரணாதல் இல்லையா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமானதாக இல்லையா? இந்த சமுதாயம் சிந்திக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த இதுல இது போன்ற நிகழ்வுகளில் நம்ம வீட்டு பிள்ளைங்க பைக் ரேஸ் விடுறத பார்க்கிறோம். இரவுல 12 மணிக்கு பிறகு பெரிய மூல தாளங்களை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, நோயாளிகள் யார் இருப்பாங்களோ அவங்களை பற்றி கவலைப்படாம பெரிய பெரிய குண்டுகளை வெடிக்க வேண்டியது, கட்டிடமே அதிரக்கூடிய அளவிற்கு கிராமங்களில. இதுல இன்னும் முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களில 12 மணிக்கு நடு தெருவில் வச்சு கேட்கு வெட்டி புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களே. இது எவ்வளவு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எந்த ஆலிம்களாவது, ஹஜ்ரத்துமார்களாவது, சட்டம் தெரிந்தவர்களாவது, மார்க்கம் தெரிந்தவர்களாவது இந்த பொதுமக்களுக்கு சொல்லுகின்றார்களா? சொல்லுவதில்லை. தானும் அந்த பாவத்திலே சேர்ந்து செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா இப்ப புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு ஒரு இடத்திலேருந்து மற்றொரு இடத்துக்கு என்ன செய்யுது, ஊர்களுக்கு போறது. நேற்று ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல ஒரு பெண்ணு பெங்களூர்ல போய் படிக்கிறார். அந்த பெண்ணுடைய தகப்பனாரே வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளுக்கு பணம் அனுப்பி பெங்களூர்ல படிக்க வச்சிருக்கிறார், நர்ஸுக்காக படிக்க வச்சிருக்கிறார். அது இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக லீவ் போட்டுட்டு என்ன செய்யுதுங்க, இங்க ஊருக்கு வந்து காரைக்கால்ல இரவுல பீச்சில் அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வர்றாங்க. வர்ற வழியில ஒரு 4 ரோடு சாலையில வண்டி திரும்புறப்போ ஒரு லாரி வந்து பின்னாடி மோதி அந்த லாரியின் சக்கரம் அந்த பெண்ணின் மீது ஏறி அந்த இடத்திலே உயிர் போய் விடுகின்றது. அப்ப இது போன்ற சம்பவங்கள் பல்வேறு இடங்களில நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இது போன்ற பைக் ஆக்சிடென்ட்ல கை கால்கள் ஊனமாகி ஆஸ்பத்திரியில கிடந்து சிகிச்சை பெற்று வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கொண்டாட்டம் என்று சொன்னால் ஒருவரை தானும் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும், பிறரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுதான் கொண்டாட்டம். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்திலே பிறர் கஷ்டம் அனுபவித்தால், துன்பம் அனுபவித்தால் அது எப்படி கொண்டாட்டமாக இருக்க முடியும்? அது போன்ற இந்த புத்தாண்டு மட்டும் அல்லாமல் பல விழாக்கள் இது போன்ற பிறருக்கு துன்பம் தரக்கூடிய நிலையிலேதான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இஸ்லாத்திலே பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய கொண்டாட்டம் என்று சொன்னால் 2 கொண்டாட்டம், 2 பெருநாள். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ் பெருநாள். இந்த பெருநாள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா பிறர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சந்தோஷம் அடைந்து நாம புது ட்ரெஸ் எடுத்து போட்டு வீட்டுல சமைத்து சாப்பிட்டு இதை பிறரும் அதுபோல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இந்த நோன்பு தினத்திலே ஈதுல் ஃபித்ர் என்கக்கூடிய பெருநாள் தர்மத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு.
அப்ப இந்த மாதிரி பிறர் சந்தோஷப்பட வேண்டும் என்று இருப்பதுதான் என்ன செய்யுதுங்க பெருநாள் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள். அதே போல இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிலே மனிதன் எப்படி ஒரு மூமின் எப்படி சந்தோஷமாக இருப்பானோ அதே போல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு ஆடு மாடுகளை அரித்து நாம் எப்படி உண்டோமோ அதே போல அவர்களும் உண்ண வேண்டும் என்று பிறருக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்லி இஸ்லாம் கட்டளையிடுகின்றதே. இதுதான் கொண்டாட்டம், இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம். ஆனால் இது போன்ற பண்டிகை காலங்களிலே பிறருக்கு துன்பம் தரக்கூடிய, கேடு தரக்கூடிய, அதுவும் குறிப்பாக மூமின்களுக்கு நாளை மறுமையிலே கேடு தரக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் இஸ்லாத்திலே எந்த விதத்திலும் அனுமதிக்க கூடாது. நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல நாளை மறுமையிலே இது போன்ற கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய மூமின்களாக இருக்கக்கூடிய நாம நாளை மறுமையில எது மாதிரியான துன்பங்களை அனுபவிக்க இருக்கின்றோம், எப்படி நாம் இங்கே கொண்டாடினோமோ அதற்கு மாற்றமாக அங்கே இறைவனிடத்திலே திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிடும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். மறுமையிலே கிடைக்கின்ற தண்டனைகளை பற்றி சொல்லுகின்ற போது இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இங்கே நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தியோ, எந்த அளவுக்கு பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டு இருந்தாயோ, நாளை மறுமையிலே அதே விதமான துன்பங்களையும் கொடுமைகளையும் நீ அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று இறைவன் தனது திருமறையில சொல்றான். 89வது அத்தியாயம் 25வது வசனத்துல அன்று இறைவன் வேதனை அளிப்பது போல் வேறு யாரும் வேதனை வழங்க முடியாது. இந்த உலகத்திலே மறுமையிலே இறைவன் வழங்குவது போல இந்த உலகத்துல யாரும் வேதனை வழங்க முடியாது. அந்த அளவிற்கு கடுமையான வேதனையை நான் வழங்குவேன் என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அவன் நம்முடைய கேள்வி கணக்குகள் எல்லாம் முடித்துவிட்டு நாம் நரகவாசிகளாக இருந்தால் நம்மை நரகிலே தூக்கி போடுவானே. அப்படி நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, எதை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே யார் தவறு செய்தார்களோ, யார் பிறருக்கு கேடு செய்தார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையிலே அந்த நரகத்தின் கொல்லிக்கட்டைகள், விறகுகள் என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயம் 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா இத்ததுல் காஃபிரீன். அந்த நரகம் இருக்கின்றதே, அந்த நரகத்திற்கு மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருள். மனிதர்கள்லாம் யாருங்க? இந்த உலகத்துல யார் தவறு செய்தார்களோ, யார் குற்றம் இழைத்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அந்த நரகத்தின் விறகுகளாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் கற்கள் இருக்க, கற்களும் அதன் எரிபொருளாக இருக்கும். கல் எப்படிங்க எரியும்? நாம பாக்குறோமே, இந்த உலகத்துல கல் எங்கேயாவது எரிஞ்சு பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோம். எரிமலைகள் வெடிச்சு சிதறி வருகின்றத பார்க்கிறோமே. மண் அந்த கருங்கல் பாறை வெடித்து சிதறி வெப்பம் தாங்க முடியாமல் அது அப்படியே உருகி முடியாடுறத பார்க்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு இருக்கிறத நாளை மறுமையிலே அங்க மூட்டப்படுகின்ற நெருப்பு எது? நாருல்லாஹில் மூக்கதா, அது இறைவனால் மூட்டப்படுகின்ற நெருப்பு. இவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அந்த நரகத்திலே அந்த நரகத்தை பற்ற வைப்பதற்காக இறைவன் பயன்படுத்துகின்ற எரிபொருள் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே குற்றம் செய்த மனிதர்களும் கற்களும் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இது யாருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது? இறை மறுப்பாளர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பாக சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். யார் இறை மறுப்பாளர்கள்? நான் கடவுளை நம்ப மாட்டேன், அவர் மட்டும்தானே? இப்ப இது போன்று நம்ம சொன்னோமே முதல்ல, இறைவன் சொன்ன செயலுக்கு மாற்றமாக யார்கள் செய்தார்களோ அவர்கள் யாரு? இறைவனுடைய வசனத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் மறுப்பாளர்கள் தான், இறை மறுப்பாளர்கள் தான். அந்த அடிப்படையிலே நமக்காகவும் அங்கே இந்த நரகம் தயார்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு, அடுத்ததாக எப்படிப்பட்ட தண்டனை அங்கே வழங்கப்படும்? இந்த உலகத்தில கொண்டாடுகின்ற போது கத்துறாங்களே, பாக்குறீங்களே, கத்தல்களும் கதறல்களும் இங்க விண்ணை மிஞ்சு பிளக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது.
இப்படி சத்தம் போட்டு பிறருக்கு துன்பம் விளைவித்தவர்கள் நாளை மறுமையிலே நரகத்திலே போடப்பட்ட பிறகு அவர்கள் அலறுகின்ற அலறுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான். 11வது அத்தியாயம் 106வது வசனத்துல, கெட்டவர்கள் நரகில் இருப்பார்கள், அங்கே அவர்களுக்கு கழுதையின் கத்தலும் அலறலும் இருக்கும். நரகத்துல போடப்பட்ட பிறகு இங்கே கொண்டாட்டத்திலே கத்தினார்களே, அந்த கத்தல் கதறல் அங்கே எப்படி கேட்கும்? கழுதையின் குரலாக கேட்கும். அத ஒரு அருவருக்கத்தக்க குரலாக இருக்கும். நெருப்புல தூக்கி போட்டப்பட்ட மனுஷனை எப்படிங்க கத்துவான்? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துன்னு கத்த முடியுமா? இங்கதான் ஒரு ஆளு அந்த நெருப்பின் அனல் இப்படி தாக்குதுன்னு சொன்னா கூட நவுந்து ஓடி போயிடலாம், அந்தாண்ட மாட்டிக்கிட்டா கூட கத்தலாம், கதறலாம். ஆனால் அனலில் நெருப்பின் குண்டத்திலே நடுப்புற தூக்கி போட்டா எப்படி? அந்த அனல் வாய்க்கு உள்ளர போகின்ற போது வார்த்தை வெளியே வராது. அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுடைய கதறல் கழுதையின் கதறலாக இருக்கும் என்று இறைவன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நரகம் அது கோபத்தால் வெடித்து விட முனையும். அதில் ஒவ்வொரு கூட்டத்தினர் தள்ளப்படும் போது அவர்களிடம் மலக்குமார்கள் கேட்பார்கள், எச்சரிப்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலர்கள் கேட்பார்கள் என்று 67வது அத்தியாயம் 8வது வசனத்துல இறைவன் கேட்கிறான். எப்படி நரகத்துல எப்படி தூக்கி போடுவானா? டோக்கன் வழங்கப்பட்டிருக்குமா, வாங்க ஒவ்வொரு ஆளா வரிசையா வாங்கண்டு கூட்டம் கூட்டமாக தள்ளப்படும் என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லுகின்றான். ஒவ்வொரு கூட்டத்தினர் தள்ளப்படும் போது அவரிடம் கேட்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் வரும், கூட்டமா வருகின்ற நபர்களை மலக்குமார்கள் அப்படியே கூட்டமா தள்ளி விடுவாங்க. அப்படி தள்ள விடும் போது அவர்கள் கேட்பார்களாம், உங்களை எச்சரிப்பவர்கள் உங்களிடம் வரவில்லையா? இது போன்ற ஒரு தண்டனை நாளை மறுமையில இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரும் வரலையா நீங்கள் வாழ்ந்த போது இந்த உலகத்துல என்று அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட தண்டனைகள், மிக கடுமையான தண்டனைகள்லாம் இருக்கு. நடுப்புற அந்த நரகத்திலே மனிதன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அந்த வெப்பம் தாங்க முடியாம என்ன செய்வான்? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி ஒரு ஓரத்துக்கு வரலான்னு பார்ப்பான். அங்கே ஏதாவது மர மட்டைகள் ஏதாவது இருக்குமா? நிழலுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தாலும் இந்த வெப்பம் தாங்காம ஓரமா வருவானா. அப்ப அல்லாஹ் உடனே அந்த மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவானா, மலக்கே அங்க என்ன செய்து கொண்டு இருக்கீங்க பாருங்க, ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி நடுப்புற போடுங்க சொல்லுவாங்களாம். மலக்குமார்கள் எல்லாத்தையும் நடுப்புற தூக்கி போடுவதாக இறைவன் சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாளை மறுமையிலே இவ்வளவு கடுமையான தண்டனைகள் இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமா இருப்பதற்காக கிடைக்கும் என்று சொன்னால் நாம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இந்த கொண்டாட்டம் சம்பந்தமான விஷயங்களிலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போல அந்த நரகத்திலே போடப்பட்ட பிறகு அவர்கள் அதிலிருந்து தப்பிச்சு வரலான்னு நினைப்பாங்க, வர முடியுமா? அவர்கள் கழுத்துக்களிலே சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருக்கும் என்று இறைவன் சொல்றான். 40வது அத்தியாயம் 70 மற்றும் 71வது வசனத்துல சொல்றான், சங்கிலிகளும் விலங்குகளும் அவர்களது கழுத்துக்களிலே பூட்டப்பட்டு இருக்கும். பின்னர் கொதிக்கும் நீரில் வீசப்படுவார்கள். கொதிக்கும் நீர்ல நெருப்புல போட்டது மட்டும் இல்லாம கொதிக்கும் நீர் அவர்கள் தலையில ஊற்றப்படும். அதற்கு முன்னாடி என்ன செய்யப்படும்? அவர்களுக்கு நெருப்பாலான ஆடை வழங்கப்படும். ஒரு மனிதனை நெருப்புல தூக்கி போட்டால் ஆடை எரிஞ்சு போயிடும், அங்க ஆடை தேவைப்படாது. ஆனால் இறைவன் அங்க ஒரு ஆடையை அனுபவிப்பாங்க. எப்படிப்பட்ட ஆடை? அது நெருப்பாலான ஆடை. அந்த ஆடை அணிவித்து விட்டு அவர்கள் தலையிலே கொதிக்கின்ற நீரை தூக்கி ஊற்றிவிட்டு பின்னர் நெருப்பில் அவர்கள் வீசி எறியப்படுவார்கள் என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோமே. அப்ப அந்த நரகம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அந்த நரகத்திலே நாளை மறுமையில எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே கொண்டாட்டம் என்கின்ற பெயரிலே நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்த அடிப்படையிலே
அதற்கு பகரமாக நாளை மறுமையிலே அந்த கடுமையான நரகத்திலே வீசப்பட்டு கொடுமையான தண்டனைகளை அனுபவிப்பதற்காக நாம் எல்லாம் காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்னும் பல்வேறு விதமான தண்டனைகள் அந்த நரகத்திலே இருக்கு. அதை சொல்வதற்கு இந்த ஜும்மாவின் நேரம் போதுமானதாக இல்லை. அந்த கடுமையான தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது மனிதன் தண்ணீரை கேட்பான். இறைவன் வழங்கக்கூடிய தண்ணீர் என்னங்க? சீல் சலம் இருக்க, அதை தான் தண்ணீராக வழங்குவான். அதை அவன் குடிக்கின்ற போது அது உள்ளேயும் போகாது வெளியேயும் வராது, இந்த தொண்டையிலே நிற்கும் என்று அந்த வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பசிக்குது பசிக்குதுன்னு உணவு கேட்டு கதறுவான். அப்போ இறைவன் அவருக்கு உணவு வழங்குவான். என்ன வழங்குங்க? ஜக்கூம் என்கின்ற ஒரு மரத்தின் இலை வழங்குவான். அந்த ஜக்கூம் என்கின்ற அந்த உணவை பற்றி சொல்லுகின்ற போது நரகத்தின் அடிப்பகுதியிலிருந்து வளர்ந்து வருகின்ற ஒரு செடி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த நரகத்தின் அடியிலிருந்து வளர்ந்து வர ஒரு செடினா, மரம்னா அது எவ்வளவு ஆழமா இருக்கும்? ஒரு 10 அடி 15 அடி 50 அடி 100 அடி இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நரகம், அந்த நரகத்திலே ஒரு கல்லை தூக்கி போட்டால் அதன் அடிபாகத்தை அந்த கல் சென்று அடைவதற்கு 70 வருடங்கள் ஆகும் என்று சொன்னால் அந்த நரகம் எவ்வளவு ஆழமானதாக இருக்கும். அந்த ஆழத்திலிருந்து வளர்ந்து வருகின்ற அந்த மரம், அதிலிருந்து வருகின்ற அந்த இலையை கொடுத்து அந்த அவர்களுக்கு உணவாக வழங்குவார்கள். அதை அவர்கள் மென்று தின்ற பிறகு உள்ள போய் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அந்த குடலே அப்படி கிழிந்து போகின்ற அளவிற்கு அங்கே ஒரு பெரிய மாற்றம், கத்துவான் கதறுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றதுன்னு அப்படி ஒரு நிமிடம் அப்படி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒவ்வொரு நிமிடமும் அந்த மறுமையை பற்றி சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எளிதாக அமைத்துக் கொள்ளலாம். அதே போல இந்த நரகத்திலே தள்ளப்படுகின்ற போது இந்த மலக்குமார்கள் கேட்பார்களே, வேதம் உங்களுக்கு வரவில்லையா, தூதர்களுக்கு உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்பார்கள். அதாவது இந்த கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்ற மக்கள் கேட்பாங்களாம் நரகத்துல அந்த மலக்குமார்கள்ட்ட, எங்களுக்கு ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்களேன், எங்களால தாங்க முடியல, ஒரு நாள் எங்களுக்கு ஓய்வு கொடுங்களேன். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், இப்ப இப்படி கெஞ்சுறீங்களே, கதறீங்களே, அந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்த போது உங்களுக்கு வேதம் வரவில்லையா, உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா, நல்லது கெட்டது எது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லையா என்று கேட்டு உங்களுக்கு ஓய்வெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நரகத்திலே மீண்டும் தள்ளிவிடப்படும் என்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையிலே நமக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த தண்டனையை மனதிலே வைத்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது பிறருக்கு துன்பம் தராமல் அல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்திற்கு மாறுபடாமல் செயல்பட்டு நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.